ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? முத்து மீனவன் கிச்சனில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இது பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. வந்தோடனே பல்லு வலின்னு சொல்லிட்டு ரோகிணி வெளியே போயிடுச்சு. உண்மையாகவே இதுக்கு பல்லு வலியா என்ன எதுன்னு தெரியல. அதான் ஸ்ருதி போயிருக்காங்களே, அங்கே கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்கா. பல்வலி இருக்க மாதிரியே தெரியல, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரோகிணி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை நாளைக்கு போகலாம், எனக்கு சரியாயிடும், லேசான வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ இவங்க வேறு பார்க்குறாங்களே, நான் வேறு மாட்டிப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயப்படுறா. அப்புறம் டாக்டர் சொல்லிடுறாங்க, இல்லை உள்ளே ஒரு சொத்தப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ பல் வேறு பிடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் பயப்படாதீங்க, எல்லாம் பிடிங்கிடலாம், இன்றைக்கே பிடிங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல் பிடுங்கிடுறாங்க போயிட்டு. அதுக்கப்புறம் இல்லை வந்து ஐஸ்கிரீம் ஒன்று தராங்க. இன்னும் இதெல்லாம் பத்தாது, இன்னும் எடுத்துகிட்டு வாங்க, பில்லில் போடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. ரோகிணி பார்க்குற மதிச்சு பார்க்குறா. ஐயோ இவளை ஏன் தான் கூட்டிகிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க பெரியவங்க 2 பேரும். விஜயாவை பார்த்து சொன்னாங்க, சாப்பாடெலாம் நல்லாயிருக்கு. இல்லை இல்லை என் மருமக தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்ருதியும் ஹெல்ப் பண்ணாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வரான் அப்புறம் கடையிலேருந்து மனோஜ் வரான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோகிணிக்கு பல்லு வலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவன் மட்டுமா போனான் அப்படின்னு. இல்லை இல்லை ஸ்ருதியும் போயிருக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வந்துட்டு அப்புறமா ரோகிணி எல்லாம் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. என்னம்மாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, சொத்தை பிடுங்கிட்டாங்க ஆண்டி அப்படின்னு. என்னம்மா உங்கள் அப்பா ஜெயிலேருந்து சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே ஷாக் பண்ணால். இல்லை இல்லை சொத்தை பல்ல பிடுங்கிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கேட்குறாங்க, ஏமா போயிட்ட, நீ இங்கே இருந்தால் இன்னும் நம்ம விசாரிச்சிருக்கலாம் அவங்கக்கிட்ட, உங்கள் அப்பாவை எப்படி ஜெயிலேருந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே முத்து சொல்கிறாங்க, அதனால தான் அவங்க வெளியவே போனாங்க, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு வாயில் பஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனசில் நினைக்கிறது எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பார்க்குறாங்க. திருப்பி கிச்சனில் வந்து பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட தேங்காய் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான அவ்வளோ பெரிய தேங்காவே சாப்பிட்றாங்க, உங்களுக்கு பல்லு வலி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ பல்லு பிடுங்கின மாதிரி ஒரு நாள் அவளோட உண்மையெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரவியோட ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம், கேம் மாதிரி விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி ஃபோன் பண்ணுறா. ரவி வந்து எடுக்கலை, மீட்டிங் இருக்கிறதால. அதுக்குள்ளே ஸ்ருதிக்கு வந்து கோவம் வருது, ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கீழே போட்டுடுறா. அப்புறம் பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் முத்தோட ஃப்ரெண்டு வரான். ஏதோ துபாய் போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரீட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் குடிக்க மாட்டேன், மீனை திட்டுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃப்ரெண்டு போகிறான், குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறா. குடிச்சிங்கன்னா வீட்டுக்கு வராதீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாடா.